அமித்ஷாவை கண்டித்து சேலத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விசிகாவினரை போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் குமரேசன் இணைக்கிறார். குமரேசன், விவரங்கள். அதாவது கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த சட்டமேதை அம்பேத்கர் அவர்களை அவமதித்து பேசியிருந்தார். இதற்கு நாடு முழுவதும் கடும் கண்டனம் எழுந்தது. இந்த நிலையில்தான் நாட்டில் உள்ள பல்வேறு அமைப்புகளும் தொடர்ந்து அமித்ஷாவுக்கு எதிரான ஒரு கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இதற்கு எதிரான, அதாவது அமித்ஷாவுக்கு எதிரான ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். இதன் அடிப்படையில் தான் திமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் மறியல் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக தான் சேலம் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையம் முன்பாக இன்று ரயில் மறியல் போராட்டம், அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிரான ரயில் மறியல் போராட்டத்தை ஈடுபடுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் அங்கு திரண்டனர். சேலம் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர செயலாளர் காஜா மொய்தீன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் திரண்டு அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திடீரென அவர்கள் ரயிலை மறிப்பதற்காக ஜங்ஷன் ரயில் நிலையம் முன்பாக ரயில் நிலையத்திற்குள் பூதுவதற்காக அவர்கள் உள்ளே சென்றனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ரயில்வே போலீசார் மற்றும் தமிழ்நாடு போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். அப்போது அவர்கள் அமித்ஷாவுக்கு எதிராக குரலை எழுப்பியபடி உள்ளே நுழைய முயன்ற போது இருவருக்கும் இடையே, அதாவது காவல்துறையினருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு தள்ளுமுள்ளு, கடுமையான ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஆனாலும் கூட காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி உடனடியாக 50க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். அப்போது அமித்ஷாவின் புகைப்படத்தை கிழித்து எறிந்ததோடு அமித்ஷாவுக்கு எதிரான கோஷங்களை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருந்தனர். இந்த நிலையில்தான் தமிழ்நாடு முழுவதும் திமுகவும் சரி, அதே போல விடுதலை கட்சியினரும் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை காவல்துறையினர் தற்போது கைது செய்து வேன் மூலமாக ஒரு மண்டபத்தில் அடைப்பதற்காக அழைத்து சென்றுள்ளனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி குமரேசன். அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசிய அமித்ஷாவை கண்டித்து கரூரில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கணபதி இணைக்கிறார். கணபதி, இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் எவ்வளவு பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? மேலும் அவர்கள் எந்த மாதிரியான முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த டாக்டர் அம்பேத்கரை ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் பேசிய உரையில் மிகவும் அவமதித்து பேசினார். இதையடுத்து கண்டிக்கும் வகையில் இன்று கரூர் மாவட்ட சார்பில் கரூர் தலைமை நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கடந்த நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டம் மீதான விவாதத்தின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசு அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் இருந்தது. இதையடுத்து காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட கட்சியினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இது நாடு முழுவதும் பெரும் சர்ச்சை ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்று தமிழகத்தில் திமுகவில் நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கரூர் தலைமை தபால் நிலையம் அருகே மாவட்ட திமுக சார்பில் பெரிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 50க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து அமித்ஷாவின் கருத்திற்கும் பேச்சுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்கள் எழுப்பினர். அவர்கள் கருத்து அறிந்து பெரிய ஆர்ப்பாட்டத்தில் தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கணபதி. அதேபோல அம்பேத்கர் பற்றி அவதூறாக பேசிய அமித்ஷாவை கண்டித்து திண்டிவனத்தில் ரயில் மறியலில் ஈடுபட்ட விசிகாவினர் கைது செய்யப்பட்டனர். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஹரிதாஸ் இணைக்கிறார். ஹரிதாஸ், தகவல்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் போலீசார் அமைத்த தடுப்புகளை உடைத்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோர் கைது. ரயில் தண்டவாளத்தில் ஓடிச்சு சென்று ரயிலை மறித்து நிறுத்தியதால் பரபரப்பு. போலீசாருக்கும் விசியினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நாடாளுமன்றத்தில் சட்ட மசோதா அம்பேத்கர் குறித்து அவதூறாக கருத்து கூறிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதன்படி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சென்னையிலிருந்து விழுப்புரம் நோக்கி சென்று கொண்டிருந்த குருவாயூர் பயணிகள் ரயில்
வருவதை கண்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் திடீரென ரயில் தண்டவாளத்தில் இறங்கி ரயிலின் குறுக்கே ஓடி சென்று ரயிலை மறித்து நிறுத்தி ரயிலுக்கு முன்பு தண்டவாளத்தில் அமர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து ரயிலை மறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். ரயிலுக்கு முன்பாக ஓடி சென்று ரயிலை நிறுத்தி மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவ பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் போலீசாருக்கும் விசிஆருக்கும் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த ரயில் மறியலால் குருவாயூர் விரைவு ரயில் 10 நிமிடங்களுக்கு மேலாக தாமதமாக சென்றது. தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஹரிதாஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.